அப்போ கட்டும்போதே கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து தேவைப்பட்டுச்சுன்றாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சி அது வந்து தொடங்கினது முதல்ல ஈரான். முதல்ல மெட்ராஸுக்கு பணம் போட்டு காமிச்ச இடமே இந்த விக்டோரியா பப்ளிக் ஹால் தான். நான் வந்து ஒரு அந்த காலத்துல நம்ம ட்ரங்கிங் சொல்லலாம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இருக்கோம். இந்த வண்டி வந்து பாக்கிறதுக்கு அந்த மாடல் வண்டி இங்க பாருங்க, இந்த கயிறு எங்க இருந்து அங்க வரைக்கும் போகுது. ஸோ இது வந்து இங்க ஆக்சுவலி ட்ரங்க் ஏறுற இடம். ஸோ இப்போ இதுல வந்துட்டு நான் இப்போ அடிச்சா அப்படின்னா சவுண்ட் எப்படி பாருங்க. இதுக்கு அங்க போயிட்டு அவங்க இறங்கிட்டு அடிச்சாங்க அப்படின்னா ஸோ அதில் சவுண்ட் டிஃப்ரென்ஸையுமே வேரியேஷன் கேட்டிருக்காங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக தான் இது வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா விக்டோரியா பப்ளிக் ஹால் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். இங்கே வரணும்னா டைரெக்டாக வாக்கிங் பண்ண கிடையாது, உங்களுக்கு ஆன்லைனில் புக்கிங் இருக்கும், முடிச்சுட்டு தான் இருக்கும். நான் உள்ளதான் காட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், பட் உள்ள வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே அலோட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, இப்போதைக்கு நான் வெளியில மட்டும் இந்த மாதிரி இருக்கிற அந்த மாடல் சாப்பிட்டேன். அங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் ஒன்று இருக்கு, ரொம்ப பழைய ஸ்கூட்டர் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஆடியோ நமக்கு வந்து ப்ளே பண்றாங்க ஒரு ரூம்ல. அந்த ரூம்ல வந்து கேட்டீங்கன்னா மெட்ராஸை ஒரு செகண்ட் நீங்க சுத்தி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது. ஸோ உள்ள என்னால் காட்ட முடியல. அண்ட் இதோட வரலாறு எல்லாமே நம்ம வெளில போயிட்டு ஆஃபீஸ். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன இந்த ஸ்கூட்டர். ஸோ இப்போ வந்து இந்த இடம் எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்றத சொல்கிறேன். நிறைய பேர் சென்ட்ரல் வழியாக போயிருப்போம். சென்ட்ரல் வழியாக போகும்போது ஒரு பாழடைஞ்ச பில்டிங் ஒன்று இருக்கும், பார்த்துருப்போம். ஆனால் அது இப்போதான் பாழடைஞ்சிருக்கு. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பில்டிங்கோட மவுசே வேற. வெளில போயிட்டு இருந்தேன்னா ஆடியோ வந்து தெரியும். கேமரா சரியில்லை அவரு. இப்போ வந்து இந்த பில்டிங்கோடைய வந்து ஒரு மவுசே வேறன்னு சொல்லலாம். இப்போல்லாம் நம்ம தியேட்டருக்குலாம் போகிறோம். அந்த காலத்தில் வந்து நாடகங்கள் படங்கள் எல்லாமே வந்து இந்த விக்டோரியா பப்ளிக் ஹாலில் தான் நடப்பாங்க. 1896 ஸ்ரீவிக்சன் அப்படின்ற ஒரு வெள்ளைக்காரர் இங்கே ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் இந்த விக்டோரியா பப்ளிக் ஹாலில் தான் ஒரு 15 குறும்படங்களை மக்களுக்கு போட்டு காமிச்சிருக்காரு. அப்போ கூட்டம் கூட பெருசாக இல்லை, ஒரு 5 பேர் ஒரு 6 பேர் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் மெட்ராஸ்க்கு போடப்பட்ட முதல் சினிமா அப்படின்னு சொல்லப்படுது. உன்னை பத்தி ஒரு பாட்டு போடலாம் நினைச்சா காப்பியாடு குடுக்கறாமா அந்த நாய். என்ன பாட்டு மக்கள் கிட்ட சொல்லு, அவங்களே ஃபீல் பண்ணிக்கலாம். அடுத்த வார்த்தையை சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சொன்னேன்னா தான் காப்பிரைட் அடிச்சிடுறாங்களே. அவ்வளவுதான். இப்ப முடிஞ்சா கிளைம் அடிங்க பாப்போம். சரி, அப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாடகங்கள் போடுற இடமே இல்லையா அப்படின்னா இருந்தது. வெள்ளைக்காரங்க இங்கே இருந்து இருக்கும்போது அவங்களுடைய அந்த கோட்டைக்குள்ள ஒரு இடம் வந்து இருந்தது. அந்த இடத்துல வந்து நாடகங்கள் போடுவாங்க. ஆனால் மெட்ராஸ் வந்து ஒரு பெரிய இடமா எஸ்டாப்ளிஷ் ஆக இந்த மாதிரி நாடகங்கள் போடுறதுக்குன்னே ஒரு தனி இடம் கட்டணும் அப்படின்ற ஒரு இடம், ஒரு தேவை இருந்தது. அது போக போக எல்லாருமே பணம் கொடுத்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து உள்ளே இருக்குது, அந்த ஃபோட்டோவும் உள்ளே வச்சுருக்காங்க கீழே. ஸோ அது பணம் கொடுத்து அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து இந்த இடத்த வந்து கட்டியிருக்காங்க. ஸோ
ஸோ இது அப்போ கட்டும் போதே கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து தேவைப்பட்டுச்சுன்றாங்க. அப்போ 1 லட்ச ரூபான்றது ரொம்ப 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 பெரிய காசு. பெரிய விஷயம். ஸோ அப்போ வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு 8 அணா வாடகைக்கு எடுத்து இந்த இடத்த வந்து கட்டிருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இங்கே வரும்போது ஒரு சொற்பொழிவு ஒன்று ஆக்கிது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர், ஒரு 1500 பேர் வந்து கொள்ளும் அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம். ஆனால் இந்த இடத்துல கெதி வரைக்கும் கூட்டம் இருந்து ஒரு 10,000 பேர் கிட்ட நின்று சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய ஸ்பீச் வந்து கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறாங்க. எப்படி கேட்டிருப்பாங்க, எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் ஸ்பீக்கர் இல்லாத காலகட்டம், மைக் இல்லை. அவர் பேசுறதுக்கு எப்படி இங்கே வரைக்கும் கேட்ட சும்மா எத்தி பார்த்துட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் 10,000 பேர் இந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்துமே 2 ரூபா. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கிரவுண்டே எத்தனை அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு இருந்து 2 ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 10,000 பேர்கிட்ட வந்து மொத்தம் 20,000 ரூபா. இன்னைக்கு தேதியிலே பெரிய அமௌண்ட்டு. அப்போ அன்னைக்கு தேதியிலே எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்றவர் வந்து ஒரு லாலாம் படிச்சுட்டு வந்துட்டு முதல்ல இங்கே தான் சொற்பொழிவு ஆட்டிருக்காரு. அப்படின்னு சொல்லப்பட்டது. இதெல்லாம் உள்ளே போய் காட்டணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு விடலை, ப்ளஸ் இங்கே கீழேயுமே வீடியோ எடுக்க அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் புக்லாம் நிறைய வாட்டி படிச்சிருப்போம். ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சி அது வந்து தொடங்கினது முதல்ல ஈரா. இந்த நீதி கட்சி தொடங்கி இந்த இடத்துல தான் வந்து நிறைய கூட்டங்கள் எல்லாமே நடந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ உண்மையிலேயே ஒரு ஹிரிடேஜான ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல மெட்ராஸுக்கு பணம் போட்டு காமிச்ச இடமே இந்த விக்டோரியா பப்ளிக் ஹால் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கி இந்த இடம் எதனால பாழடைஞ்சு போச்சு அப்புறம் அப்படி கேட்டீங்கன்னா, போக போக நிறைய மாற்றமாச்சு. சென்னை ரொம்ப பெருசாச்சு. மெட்ராஸ் இப்போ வந்து சென்னை நிறைய சினிமா தேட்டர்ஸ் வந்துச்சு, நிறைய நாடகங்கள் போடுற இடங்கள் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கூட்டம் வந்து இங்கே வர்றது கம்மியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹாலும் பாழடைஞ்சு போக ஆரம்பிச்சிது. ஆனால் இன்னைக்கு இது மறுபடியும் ரெனோவேட் ஆகி திருப்பி அந்த பழைய லுக்கோட வந்து நிற்குது. எந்த விதமான ஒரு சேஞ்சும் பெருசாக இல்லை. இது அப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பல்லாவரம் முதல் கீழடி வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருக்காங்க. இது பாருங்க, ரோமன் கோல்ட் காயின்ஸ் எல்லாமே இப்படிதான் இருந்தது. ஜஸ்ட் ஒரு மாடல் காமிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. இது ஒரு ஜஸ்ட் போட்டோவா இருக்காம இந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் வெளில வருது இல்லையா. ஸோ ஒரு 3D எஃபெக்ட் உண்மையிலேயே ஒரு பானை அங்கே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. தொட்டாலும் லேசா அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து விக்டோரியா பப்ளிக் ஹாலில் நீங்கள் வெளிப்பட்டாரத்தில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே போய் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஏறி டைமிங்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 1 மணி புக் பண்ணியிருந்தேன். ஸோ ஏறிலாம் முடிச்சுட்டு உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொறுமையாக நின்று பார்க்குற மாதிரி நிறையா இருக்குன்னா இது பாருங்க. இது வந்து ப்ரொஜெக்ஷன் மாதிரி வெளில வருது. அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து ராபர்ட் பிசோலம் அப்படின்றவர் தான் குவிஸ் கோலம்
அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த இடத்துக்கான டிசைன் தான் போட்டு கொடுத்தாரு. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம மெட்ராஸில் இருக்கக்கூடிய இந்த சிவப்பு நிற பில்டிங் கட்டினவங்க எல்லாருமே வந்து இந்த அது சிவப்பு கலர் நிற பில்டிங்ஸ் கட்டின என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சிவப்பு நிறத்தில் இருக்கிற மெட்ராஸில் இருக்கிற பில்டிங்கை மோஸ்ட்லி வந்து இவர் தான் வந்து டிசைன் பண்ணி போயிருக்காரு. இதை கட்ட கான்ட்ராக்ட் எடுத்தவர் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நம்பெருமாள் செட்டி அப்படின்ற ஒருத்தர் தான். அவர் ஒரு இந்தியர். சென்னை பல்கலைக்கழகத்தில் பம்மல் சம்பந்த முதலியார் அப்படின்னு பிற்காலத்தில் தமிழ் சினிமாவின் தமிழ் நாடக தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர். இந்த இடத்துல அவர் மாணவராக இருக்கும்போதே இந்த இடத்துல வந்து நாடகங்களை வந்து அரங்கேற்றிருக்காரு. அவருடைய டைரக்ஷன் மூலயமா, அவருடைய ஸ்க்ரீன் பிளே மூலயமா இந்த இடத்துல வந்து அவர் அதை நடத்தியிருக்காரு. கன்னடத்தில் ஒரு நாடகத்தை பார்த்த நம்மளுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோருமே திடீர்னு என்னடா இது கன்னடத்தில் இவ்வளவு அழகாக ஒரு நாடகம் இருக்குது, நாடகம் போடுறாங்க அப்படின்னும் போது நம்ம ஏன் தமிழில் போடக்கூடாது அப்படின்னு யோசித்து புதுசாக ஒரு சபா ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுதான் சுகுண விலாச சபா. பிற்காலத்தில் ரொம்ப 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 ஃபேமஸான சபா. எந்த ஒரு விஷயம்னாலும் சுகுண விலாச சபாவுடைய நாடகங்கள் நிச்சயமாக அந்த இடத்துல இடம்பெற்றிருக்கும். அப்படி ஒரு நாடகங்களில் தான் நம்மளுடைய பம்மல் சம்பந்த முதலியார் அவர்களும் ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த இடத்துல ஆண்கள் வந்து பெண்கள் போல உடை அணிந்து நாடகங்களை அரங்கேற்றிருப்பாங்க. ஆனால் அது கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து பெண்கள் தான் வந்து அந்த நாடகத்தில் நடிக்கிற மாதிரியே அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸை பார்த்தா கூட நமக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது. இந்த இடத்த கட்டி முடிக்கவும் மகாராணி விக்டோரியா அவர்கள் பதவியேற்று 50 ஆண்டுகள் ஆனதும் சரியாக இருந்ததுனால இந்த இடத்துக்கு வந்து ஒரு சில்வர் ஜூபிலி கொண்டாடணும் அப்படின்றதுனால விக்டோரியா பப்ளிக் ஹால் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த இடத்துல தான் வந்து யூனி கட்சி அப்படின்னு சொல்கிற ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஃபஸ்ட்டு உருவாகுது. ஸோ இப்போ இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாகும் போது ஒருத்தர் வந்து இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியை வந்து நல்லா விமர்சித்து மேடையில் ஏறி பேசுகிறாரு. அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது எல்லாம் ரொம்ப வியந்து பார்க்குறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேர் வந்து சி. அண்ணாதுரை அவர்கள். அவர் தான் அறிஞர் அண்ணா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். அவர் பிற்காலத்தில் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. அப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யறது, நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செய்யறதுக்கு ஆரம்பிக்குது. அப்போ வந்து இந்த இடத்த இடிச்சுட்டு இங்கே ஒரு தியேட்டர் கட்டலாம் அப்படின்ற ஒரு பேச்சு எழுதி. அப்போது இதை கேட்ட அண்ணாதுரை அவர்கள் வந்து வேண்டாம், இந்த இடத்த அப்படியே நிப்பாத்துக்க, அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை நிறைவேற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வேலைகளும் நிப்பாட்டப்படுது. விக்டோரியா ஹால் விக்டோரியா பப்ளிக் ஹாலாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்த ட்ரங்க்கு, நீங்கள் பாருங்கள் படகு, இந்த ஸ்கூட்ரு, அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஷா எல்லாமே இருக்குது. சரி, அதுக்கெல்லாம் முன்னாடி தமிழ் வரலாறு எப்பயுமே கோயில் பற்றி தானே வீடியோ போடுறேன். இது என்னடா புதுசாக இந்த மாதிரி ஒரு இடம்னா வரலாறு, அவ்வளோதான். எங்கே வரலாறு இருக்கோ அதை பற்றி நம்ம வீடியோ போடுறேன்.